ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வைரல் மூவிஸ். மூட நம்பிக்கைங்கிறது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத உணர்த்துற விதமா மகாராஜ்னு 2024 ஹிந்தி மொழியில வழியான இந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம். த லைபிள் கேஸ் ஆஃப் மகாராஜ் அப்படிங்கிற உண்மையான கேஸை அடிப்படையில வச்சு இந்த படத்தை மிக அற்புதமா இயக்கியிருப்பாங்க. இந்த படத்தோட ரீகேப்பை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. மனுஷங்க எல்லாரும் மனுஷங்களை நம்பணும், இல்லைன்னா சாமியை நம்பணும். இடையில இருக்கக்கூடிய மனுஷங்களை சாமியா நினைச்சு நம்புறது எவ்வளவு பெரிய ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது மிக தெளிவா இந்த படம் உணர்த்திருக்கும். கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமா இருக்கும். சாமியார்ன்ற போர்வையில தான் தான் சாமிங்கிற ஒரு உருவத்தோட ஒரு பின்பத்தோட ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களையும் ஏமாத்திக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய கற்பை இலவசமா சூறையாடிக்கிட்டு அதை ரொம்ப கௌரவமா செஞ்சுக்கிட்டு இருந்த ஜே அப்படிங்கிற ஒரு ஆசாமிய அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து பழி வாங்கினாங்களா. கடைசியில என்ன நடந்ததுங்கிறதா இந்த கதை குஜராத்ல ஆரம்பிக்குது. குஜராத்ல ஒரு தம்பதிக்கு பிறக்கக்கூடிய ஒரு பையன் தான் கர்சன். இவர் தாத்தா மாதிரி இருக்கிறதுனால தாத்தாவுடைய பேரான கர்சன் தாஸ் இந்த பையனுக்கு வச்சிடறாங்க. இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. சின்ன வயசுல இருந்தே நிறைய பொது உடைமை சிந்தனைகள்ல இந்த பையன் ஈர்க்கப்படுறான். நிறைய புதுமையான விஷயங்கள் இந்த பையன் பேசுறான். இவனுடைய சிந்தனையும் செயல்பாடும் நிறைய ஆக்கப்பூர்வமா இருக்கு. அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருந்த நேரத்துல இவனுக்கு 10வது வயசு இருக்கும்போது இவங்க அம்மா தவறிடுறாங்க. அம்மா தவறின உடனே அப்பா 2வது கல்யாணம் பண்ணிடுறாரு. அது இந்த பையனுக்கு பிடிக்காம இந்த பையன் பாம்பேக்கு போயிட்டு அங்கேயே தான் வளர்றாரு. சின்ன வயசுல இருந்து பாம்பேலயே வளர்றதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் இந்த பையனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரமும் இவனுக்கு தெரியுது. ஆனா நிறைய புரட்சிகரமான சிந்தனைகளை எழுதுறதும் பிரசுரிக்கிறதும் இவனுடைய பொழுதுபோக்கா இருக்கு. இவன் ஒரு நாள் ஹோலி பண்டிகை அன்னைக்கு இவனுடைய அத்தை, அதாவது மாமாவுடைய மனைவி கிட்ட கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு, கூடிய சீக்கிரம் என்னுடைய எழுத்தின் மூலியமா நீங்களும் இந்த மாதிரி ஹோலி பண்டிகை நல்ல விஷயத்துல எல்லாம் கலந்துக்கிற மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். ஆனா அவங்க அத்தை காலங்காலமா இருக்கக்கூடிய சடங்கு என்னன்னா, விதவைகள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடாது, நீ போய் உனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கூட இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்பதான் ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்குது. ஹீரோயின் பேரு கிஷோரி. இவங்க 2 பேத்துக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அப்ப இந்த பையன் இவளை தொடணும்னு பாக்குறான், வெறும் வண்ணம் பூசுறதுக்காக. அது கூட அவ இந்த மாதிரி வர்ணம் பூசுறது கூட நீ என்ன தொடக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ என்ன தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து சொல்றா. அதுக்கு அந்த பையன், எனக்கு நீ இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் காதல வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்ப 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஹோலி பண்டிகையில எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நம்ம ஜே அப்படின்னு சொல்ற இந்த மகாராஜ் அப்படிங்கிற கேரக்டர் காமிக்கிறாங்க. இவன் எந்த அளவுக்கு அந்த ஊர்ல ஃபேமஸா இருக்கான்னா, அவன் கால் கூட தரையில பட முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் அவங்க கைகள்ல தாங்கிக்கிறாங்க. இவனை ஒரு உண்மையான கடவுளாவே அவங்க எல்லாம் பாவிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவன் மேல பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி நேரத்துலதான் அந்த ஜேஜேவுடைய கண்ணுல நம்ம ஹீரோயின் கிஷோரி பட்டுறாங்க. கிஷோரி மேல ஜே வர்ணம் பூசின உடனேயே பாத பூஜை செய்யறதுக்கு அவ செலக்ட் ஆன மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிஷோரியும் இது பெரிய பாக்கியம் நினைச்சுக்கிட்டு அவனுக்காக பாத பூஜை செய்யறதுக்காக அவனுடைய ரூமுக்கு தனிமையில போறா. தனிமையில போனா கிஷோரியை நினைச்சு அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பாத பூஜையை பாக்குறதுக்காக ஏகப்பட்ட பேர் அங்க லைன்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெளியே ஒரு காவலாளியும் இருக்கான். அவன் காசு வாங்கிட்டு அந்த பாத பூஜையை பாக்குறதுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துலதான் ஹீரோவும் ஹீரோயினை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக மகாராஜாவுடைய மாளிகைக்கு வரான். ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது உள்ளுக்குள்ள பாத பூஜை நடந்துகிட்டு இருக்குங்கிறான். என்னை பார்க்க அனுமதி கொடுங்கறப்போ, நீ யாரும் உடனே பார்க்கலாம் முடியாதுன்னு சொல்றப்போ, நான் அவளை கல்யாணம் பண்ணி போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்ப நீ தான் கண்டிப்பா பாக்கணும்னு சொல்லி அவளை உள்ள அனுமதிக்கிறான். உள்ள அவன் கண்ட காட்சி அவனாலேயே நம்ப முடியல. பார்த்த உடனே அவன் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான். இதுக்கப்புறம் தான் இந்த படத்துடைய உண்மையான கதையை ஆரம்பிக்கும். கடவுள்ன்ற பேர்ல பாத பூஜைங்கிற ஒரு சடங்கை இவனை அமைச்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய இளம் பெண்களை பாலியல் ரீதியா இவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கூட உறவு வச்சுக்கிறதா இவன் சொல்லக்கூடிய அந்த பாத பூஜை. இந்த ஜே மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில எல்லா பொண்ணுங்களும் இது பெரிய பாக்கியமா நினைச்சு அவனுக்கு செய்யற சேவையா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு அவனால அவன் கண்ணையே நம்ப முடியல. இவளை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான வெறுப்பாயிருது. இவளும் சம்மதிச்சுதான் அவன் கூட உறவு கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கப்புறம் சரி பரவாயில்லவா, அவன் போனா போகட்டும்னு மறுபடியும் பாத பூஜைங்கிற அந்த ப்ராசஸ்ல 2 பேரும் இறங்குறாங்க. உயிருக்குயிரா காதடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது. அடுத்த நாள் இந்த கிஷோரி நேரடியா அவனுடைய வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு, தயவு செஞ்சு கூட பேசி ஏன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லும்போது, அவன் நீ நடிக்காத, நீ விருப்பப்பட்டுதான் அவன் கூட இருந்த, சும்மா இந்த புண்ணியம் பாக்கியங்கிறதெல்லாம் எனக்காக நீ விட்டுறக்காத, எவனாவது வீட்டை பூட்டிட்டு சாவியை கையிலேயே வச்சுக்கிட்டு வீடு பூட்டி இருக்குனாலவனா அந்த மாதிரி தான் நீங்க விருப்பப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில இது சாமிக்காக பண்றேன் பாத பூஜை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றா. அந்த நேரத்துல கிஷோரிக்கு கோபம் உங்க அம்மா உயிரோடு இருந்தா உன் தங்கச்சி
இந்த மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த ஹீரோ அடிக்க போயிடுறாரு. அடிக்க போயிட்டு இனிமேல் நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கிஷோரிக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு நேரடியா மகாராஜாவோட காலில் போய் விழுந்துட்டு உங்களால என்னுடைய கல்யாணமே நின்று போயிடுச்சுன்னு சொல்றா. இனிமே நீ எனக்கு துணையா என்னோடவே இரு அப்படின்னு சொல்லி மகாராஜா சொன்ன உடனே அந்த பொண்ணு சாஞ்சரா. கொஞ்ச நேரத்துல அவ தூங்கிடுறா. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்து அறையில சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் வருது அப்படின்னு அவ அந்த அறைக்கு போய் பாக்குறா. போய் பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது மகாராஜா ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறது கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவகிட்ட என்னென்ன டைலாக் விட்டாரோ எல்லா டைலாகையும் வேற ஒரு பொண்ணுகிட்ட விட்டுக்கிட்டு இருக்காரு. இவ பொறுக்க முடியாம உள்ள போய் பாத்துரலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்து உள்ள போய் பாக்கலான்னு பாக்குறோம். அப்படின்னா நம்ம கிட்ட சொல்ற விஷயத்த இவர் எல்லா பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரிதான் எல்லா பொண்ணுகளையும் ஏமாத்தி அவங்களோட உறவு கொள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறா. உடனடியா கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும்போது இவளுடைய சொந்த தங்கச்சி தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த பொண்ணு. அந்த ஜேஜேங்கிறவ இவளுடைய சொந்த தங்கச்சியும் விட்டு வைக்காம அவளையும் இந்த பாத பூஜைங்கிற சடங்கை சொல்லி இங்க வர வச்சிடறாரு. இப்ப அந்த மகாராஜாவோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தங்கச்சியா அங்கிருந்து இழுத்துட்டு வீட்டுக்கு வந்துறா. வீட்டுக்கு வந்து இனிமேல் நீ அந்த இடத்துக்கு போனீன்னா உனக்கு கொன்றுவேன்னு சொல்றா. உடனே அவ தங்கச்சியும் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறா. நேத்து நீ போனப்போ உனக்கு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நான் போனப்போ உனக்கு நல்லா இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்ட உடனே அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. வாக்குவாதத்தோட முடிவுல தான் கிஷோரிக்கு தன்னுடைய காதலிச்சவனுக்கு நம்ம எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற உண்மை இவளுக்கு தெரிய வருது. இவ திரும்பி பார்த்தா அவ தங்கச்சிக்கு கர்சன் என்ன நம்பவே இல்லை, நான் வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்ற, சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது, எப்படியாவது நீ அவர்கிட்ட போய் புரிய வச்சு இது ஒரு சேவைன்னு சொல்லி அவரையே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு முந்தானில முடிச்சும் போட்டு பயப்படாம இரு, இதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இந்த நேரத்துல கர்சனுடைய வீட்லயும் கர்சனுக்கு சப்போர்ட் பண்ணாம எல்லாமே அந்த கிஷோரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகாராஜ் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவரு கூட இருக்கிறதெல்லாம் பெரிய பாக்கியம், அது ஒரு புண்ணிய செயல், அது ஒரு பாத பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நீ போய் கிஷோரியை உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு வந்துட்டு இது ரொம்ப மோசமான விஷயம், எல்லாரும் ஏமாந்திக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அவன் ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், விதவை திருமணங்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, பாரு உங்களால தான் இந்த அத்தை வந்துட்டு இன்னமும் சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டு விதவையா நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவனு கண்டதெல்லாம் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் பேசாத, நம்ம கலாச்சாரத்தை நீ மீறி நடந்துட்டு இருக்கேன்னு இவனை எல்லாருமே கண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அத்தையும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லைன்னா இங்கிருந்து போன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கிருந்து கர்சனும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. தெருவில் படுத்துட்டு இருக்க கர்சனை பார்த்து ரெண்டு பேர் கேட்குறாங்க என்னாச்சுன்னு. அப்போ சமுதாய திருத்தறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்லேயே என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நாங்களாம் தங்குற மாதிரி ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இந்த நேரத்தில் மறுபடியும் மகாராஜாவை காட்டுறா. மகாராஜ் வேற ஒரு பொண்ணு கூட மறுபடியும் பாத பூஜைங்கிற செயல்பாட்டில் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவனுடைய வேலையாள் வந்துட்டு மகாராஜா லீலாவதி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரா அந்த லீலாவதின்னு கேட்குறப்போ துவாரகால இதே மாதிரி பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அந்த பொண்ணுன்னு சொன்னப்போ இதை வந்து பாக்குறேன்னு வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தப்போ லீலாவதியோட அண்ணன் மகாராஜா நீங்க துவாரகால என் தங்கச்சிக்கு பாத பூஜைன்ற ஒரு சடங்கு பண்ணீங்க, அதுக்கப்புறமா அவன் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா, டாக்டர் போய் கேட்கும்போது அவன் மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்கன்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த மகாராஜா ஓ அப்படியா, நீ ஒன்றும் பயப்படாத, எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும், அங்கே போனீங்கன்னா குழந்தைய கலைச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு லீலாவதியோட அண்ணன் கோவப்பட்டாலும் லீலாவதி மகாராஜா இது உங்களுடைய குழந்தை, நான் இதை கொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. சரி நீ ஒன்றும் பயப்படாத, இந்த இனிப்பை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில் ஒரு லட்டை வச்சு திணிக்கிறான். அவன் அண்ணன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவன் அந்த லட்டை சாப்பிட்றா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கர்சன் கொற்றமலையில் நடந்து வந்துகிட்டு இருக்க. அங்க ரோட்டோரமா லீலாவதியும் அவளுடைய அண்ணனும் இருக்காங்க. லீலாவதி உடம்புக்கு முடியாம படுத்து கிடக்கா. அவங்க அண்ணன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது ஜே வந்துட்டு என்னுடைய தங்கச்சியை கெடுத்து அவ இப்ப கர்ப்பமா இருக்கா, சொல்ல கேட்காம அவளுடைய வாயில விஷம் கலந்த லட்டு திணிச்சுட்டா, எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்றப்போ சரி நான் உங்களை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அங்க இல்ல. அங்க ஒரு அறை பூட்டி இருக்கு. அதை தட்டி பாக்குறான், யாருமே திறக்கல. அப்ப அங்க ஒரு பெரியவர்கிட்ட இங்க இருந்தவங்க எங்க ஆனாங்க, எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவ்வளவுதான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடக்கும், நம்மளால எதையுமே மாத்த முடியாது, இந்த ஜேஜேவை தட்டி கேட்கிற தைரியம் இங்க யாருக்குமே இல்லை, நாங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி விட்டுறோம், நீ தான் நிறைய விஷயங்களை எழுதுவேல, உனக்கு புரட்சினா ரொம்ப பிடிக்கும்ல, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வான்னு சொல்றாரு. அடுத்த நாள் நடந்த விஷயத்தை எல்லாமே கர்சன் அவனுடைய முதலாளி கிட்ட சொல்றான். அவரும் பொது சிந்தனைகள்ல நிறைய ஆர்வம் இருக்கக்கூடியவர் தான். அப்போ வந்துட்டு இவன் நம்ம எல்லாத்தையுமே பத்திரிகையில அச்சடிச்சு எல்லா ஜனங்களுக்கும் இதை புரிய வைக்கணும், அவனுடைய முகத்திரை கிழிக்கணும்னு கர்சன் ரொம்ப அவசியமா சொல்றான். அந்த நேரத்துல அவர் வந்துட்டு நீ இப்படி நினைக்கிறதுனால இதை எதையும் மாத்திர முடியாது, முதல்ல மாற்றங்கிறது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், சரி நீ லவ் பண்ண அந்த பொண்ணு கிஷோரி வந்து உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சனால நீ ஏன் அதை ஒத்துக்கவே இல்லை, முதல்ல நீ அவகிட்ட இருந்து தானே மாற்றத்தை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு ஒண்ணு புரிய வருது, ஆமா நம்ம செஞ்சது தப்புன்னு, நான் போய் கிஷோரியை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து வேகமா இவனை வீட்டுக்கு கூப்பிடுறான். என்னடான்னு போய் பார்க்கும்போது கிஷோரி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிருப்பா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்க கர்சன் ரொம்பவுமே ஏங்கி போயிடறான். அந்த நேரத்துல கிஷோரோட தங்கச்சி வந்து அழுதுகிட்டே இவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறா. எங்க அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னானு, அதுல நான் தான் முட்டாளா இருந்துட்டேன், நம்ம ஜனங்களும் முட்டாளாயிடக்கூடாது, நிறைய பேர் இந்த டிராப்ல விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த சாமியாரை நம்பி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நீ அவனுடைய முகத்திரையை கிழிக்கணும்னா என்னுடைய சாவியை முதற்கட்டமா எடுத்து இந்த போராட்டத்துல ஈடுபட்டு அவனுடைய உண்மையான முகம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி
பயன்படுத்துன்னு சொல்லிடுறான். அதையெல்லாம் படிச்சுட்டு கோவமான கர்சன் நேரடியா மகாராஜா கிட்ட போயிட்டு உன்னோட முகத்திரையை நான் கண்டிப்பா கிளிப்பேன், உன்னை பத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் பத்திரிகைகளை பிரசுரம் பண்ணுவேன் சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்த கையோட இவருடைய முதலாளி கிட்ட இது எல்லாத்தையுமே நம்ம பப்ளிஷ் பண்ணலான்னு கேட்கும்போது, முதலாளி நீ சொல்லக்கூடிய அந்த ஆளை பத்தி தப்பா எழுதுனா நம்மளுடைய பத்திரிகைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும், யாருமே வாங்க மாட்டாங்க, முதல்ல யாருமே அதை பிரசுரம் பண்றதுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய ஆளுங்கிறது இவங்களுக்கும் தெரியும். அது காரணமா காமிச்சு சத்யபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அச்சுக்கூடத்தை இவனே அந்த மகாராஜ் பண்ணக்கூடிய எல்லா அட்டூழியத்தையுமே இவன் அச்சிட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு தயார் பண்ணிடுறான். அது எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு இடத்துல வைங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரமா பார்த்து மகாராஜோட ஆள்கள் எல்லாம் வந்து எல்லா பேப்பரையுமே கைப்பற்றி அதை கொண்டு வந்து மகாராஜ் கிட்ட கொடுத்துறாங்க. அவரும் அது ஒரு தெரியாம எரிச்சு அழிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்து மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், இங்க பாருப்பா நம்மளை பத்தி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நீயே போய் அந்த கர்சன் கிட்ட மன்னிப்பு கேட்டினா இந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அப்ப மகாராஜ் நான் எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, உடனடியாக நாளைக்கு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் மூடி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. கோயில முன்னா அந்த ஊர்ல யாருமே சாப்பிட மாட்டாங்க, பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. கர்சன் அவனோட தப்புக்கெல்லாம் வந்து மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் பூஜை செய்யறதுக்காக நடை திறக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்து ஜனங்க எல்லாருமே கர்சன் மேல ரொம்ப கோவப்பட்டு மரியாதையை நீ போய் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே கர்சனுக்கு ரொம்ப கோவம் வந்து, உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா, அவனே ஒரு அக்யூஸ்ட், அவனுக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, நீங்க எல்லாம் என்ன சாமி கும்பிடலாம் சாப்பிட மாட்டீங்களா, சாமிங்கிறது தூண்லயும் இருக்கும் துரும்புலயும் இருக்கும், நீங்க ஏன் ஒரு மனுஷனை சாமின்னு நம்பிட்டு அவன் செய்யறதுக்கெல்லாம் இப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு கல்லை கூட சாமியா நினைச்சு அது பூஜை பண்ணிட்டு போய் சாப்பிட வேண்டியதானு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து கைத்தட்டி, நல்ல வேலைப்பா நீயாவது ஒரு அறிவாளிய மாதிரி பேசுறியே, நான் இப்ப இந்த சிலைக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிட போறேன், சாப்பிட விருப்பம் இருக்கவங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே மகாராஜ் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் கூட இருக்கிற ஆளு, இங்க பாருங்க எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சிலையவே சாமியா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியே இருந்த நடைகளை நம்ம பூட்டியே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும், பேசாம நம்ம நடையெல்லாம் திறந்து விடலாம்னு சொல்றாங்க. அவன் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் நடையை திறக்க மாட்டேன்னப்போ, அப்ப கடைசி வரைக்கும் அவன் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன செய்வீங்கன்னு கேட்கறப்போ, அவங்க அப்பனை வரவழையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்சனோட அப்பாவை கூப்பிட்டு மகாராஜா, உங்க பையன் இந்த நடவடிக்கை எல்லாம் நிறுத்தலைன்னா கண்டிப்பா அவனை நாங்க கொன்றுவோம், இந்த மாதிரி அழுக்கான செயல்கள் பண்றவங்களுக்கு எங்க ஊருக்குள்ள இடம் கிடையாது, நாங்க அவங்களுக்கு கொல்லாம இருக்கணும்னா அவனை எல்லாம் உடனடியாக அதெல்லாம் தடுத்து நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவரு அடுத்த நாள் அவர் பையனை பார்க்க போறாரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு வேலைக்கு இருக்காங்க. அவங்க அப்பா கர்சனோட கையில ஒரு பேப்பரை கொடுத்து இதை வந்துட்டு நாளைக்கு பப்ளிஷ் பண்ணிருன்னு சொல்லிடுறாங்க. அதுல கர்சனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. உடனே அதை படிச்சுட்டு கர்சன், சரி நான் கண்டிப்பா பிரசுரம் பண்ணிடுறேன், ஆனா இது உங்களுடைய வார்த்தை இல்ல மகாராஜாவோட வார்த்தைன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ஆமா மகாராஜா தான் சொல்லி இதை நான் பண்றேன், ஆனா நீ இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு அவரோட கட்டளை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் இந்த பொண்ணு இது உண்மையாவே நம்ம பப்ளிஷ் பண்ண போறோமான்னு சொல்லும்போது, ஆமா பப்ளிஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வேதனைப்படுறான். நான் விரும்பின எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு தான் போயிருக்காங்க, இப்போ இதுவும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அந்த பொண்ணு இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆனா இவன் அந்த ப்ரப்போஸ்ல ஏத்துக்கல. காரணம் கேட்டதுக்கு எனக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து நடந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் பிரசுரம் செய்ய வேண்டிய எல்லா பேப்பர்ஸுமே அச்சிட்டு ரெடியா இருக்கு. அதே மாதிரி அவன் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நடந்த மாதிரியே மகாராஜாவோட ஆட்கள் வந்து எல்லா பேப்பர்ஸையுமே களவாடிட்டு போயிட்டாங்க. ஆனா இதெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட கர்சன் எல்லா பேப்பர்ஸுமே ஒரு பல வண்டியில வச்சு நாட்டுக்கு கடத்தி வச்சிடறான். இப்போ அவன் நினைச்ச மாதிரியே எல்லா மக்களுக்கும் அந்த பேப்பர் போய் சேர்ந்துடுது. அந்த பேப்பரை வாங்கி மகாராஜாவும் படிக்கிறான். படிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு நிறைய அதிர்ச்சியான விஷயங்களும் அதுல காத்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவன் நகர்வலம் போகும்போது ஜனங்களுடைய நடத்தையில நிறைய வித்தியாசங்களை இவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இவங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது முயற்சி செய்யறது இவன் கண் கூட தெரியுது. அது மட்டும் இல்லாம இவன் கூட இருக்கவங்க எல்லாம் நம்ம இப்படி கோயில பூட்டி வச்சிருக்கிறதுனால நம்மளுடைய வருமானம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது, வருமானம் பாதிச்சா பரவாயில்ல, நான் பாரு அவன் மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன், கோர்ட்ல கேஸ் போட்டு 50,000 ரூபாய் நஷ்டீடு வாங்க போறேன்னு சொல்றாங்க. இந்த தகவல் கர்சனுக்கு தெரிய வருது. 50,000 நஷ்டீடுங்கிறது எனக்கு மிகப்பெரிய தொகை, எல்லா சொத்தையும் வித்தாலும் எனக்கு 15,000 கூட புரட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது 50,000 என்னால பண்ணவும் முடியாது, சரி விடு நான் இந்த கோர்ட்லயே பாத்துக்கிறேன், ஆனா என்னால எப்படி இருந்தாலுமே யாரையுமே சாட்சி கூட்டிட்டு வர முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்படும் போது அவனுக்கு சாட்சி சொல்றதுக்கு முன் வந்திருக்காங்க மகாராஜாவுடைய சமூகத்துக்கு நேர்மறையா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர். இவங்களை பார்த்த உடனே தான் நம்ம கர்சனுக்கு சிரிப்பே வருது. சிரிப்பு வந்த உடனே நேரடியா போய் மகாராஜா கிட்டே நான் இதை கோர்ட்லயே சந்திச்சுக்கிறேன்னு சொல்லும்போது, உனக்கு எதிராக யார் இந்த மீசை இல்லாதவனா வாதாட போறான், இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நீ சமாளிக்க போறியான்னு சொல்லும்போது, யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க, கோர்ட்ல பாத்துக்கலான்ட்டு போயிடுறாங்க. மகாராஜுக்கு எதிராக சாட்சி சொல்றதா இருந்த எல்லா சமூகத்தினரையும் கூப்பிட்டு மகாராஜா பயங்கரமா மிரட்டி விட்டுறான். அவனுக்கு நீங்க சாட்சி சொல்றதுக்கு போனீங்கன்னா எங்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதலை உங்களால சமாளிக்கவே முடியாதுன்னு ரொம்ப அதிகமா மிரட்டினதுனால அங்க இருக்க எல்லாரும் பயந்துடுறாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து, உங்களுக்கு ஆதரவா எங்களால சாட்சி சொல்ல முடியாது, அதனால நீங்க வேற யாராவது வச்சு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் நான் தட்டி கேட்க தான் போறேன், இதெல்லாம் நான் கட்டுரை எழுதுவேன்ட்டு ஆவேசமா பிரஸுக்கு போய் பார்க்கும்போது பிரஸ் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு காரணமும் அந்த மகாராஜா. எல்லாமே
எல்லாமே போயிருச்சுங்கிற விரக்தியில அங்க போயிட்டு அமைதியா உட்கார்ந்துடுறான். அவனுடைய விரக்தியை பார்த்து அந்த பொண்ணு, நீங்க இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டா மாதிரி உட்காரக்கூடாது, எங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு நீங்க ஒரு விடிவெளி மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நான் 18 வயசுல இந்த ஊருக்கு வந்தேன், எதுக்கு தெரியுமா? அந்த மகாராஜாவுக்கு பாத பூஜை பண்றதுக்கு தான். அந்த வயசுல எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா இது ஒரு அசியமான செயல்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஆனா என்ன சுத்தி இருக்க எல்லாருமே இது ஒரு புண்ணிய காரியம், நீ கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படி இப்படின்னு என்ன அந்த பாவ செயலை செய்ய வச்சாங்க. இப்ப நினைச்சாலும் என் உடம்பு கூச்சுது, இதுக்கெல்லாம் நீங்க நியாயம் வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே மகாராஜாவோட மனைவி உங்களை கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி 2 பேர் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது மகாராஜாவோட மனைவி இவர் கையில ஒரு சீட்டை கொடுத்து, இங்க இருக்க அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த இடத்துக்கு போய் பாரு, இவங்க கண்டிப்பா உனக்கு சாட்சி சொல்ல வருவாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அவன் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க போய் கதவை திறந்து பார்க்கும்போது ஆரம்பத்துல லீலாவதியும் அவங்களுடைய அண்ணனையும் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க உயிரோடு இருப்பாங்க. லீலாவதி கர்ப்பவதியா இருப்பாங்க. இன்னைக்கு அவ சாக கடந்தா இல்லையா, அன்னைக்கு நடந்த நிகழ்வு எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிக்கிறா. மகாராஜா கொடுத்த விஷம் கலந்த லட்டை சாப்பிட்டு இவர் சாகருக்கு இருந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துல மகாராஜாவுடைய மனைவி இவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து இவளை உயிரை காப்பாத்தி இவளை அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு யாருக்கும் தெரியாம அனுப்பி வச்சதாவும், அவங்கதான் இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. எப்படியாவது நாங்க கண்டிப்பா மகாராஜாக்கு எதிராக சாட்சி சொல்லுவோம், ஆனா நாங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சதுதான் மகாராஜா கண்டிப்பா எங்களை கொண்டுருவாங்கன்னு சொல்றாங்க. விசாரணைக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குன்றதுனால இவங்க 2 பேத்தையும் பத்திரமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு கர்சனுக்கு ஏற்படுது. அண்ணனையும் தங்கச்சியும் வேற ஒரு இடத்துக்கு கண்டிப்பா மாத்தி ஆகணுங்கிறதுக்காக ஒரு மாட்டு வண்டியில இவங்க 2 பேத்தையும் மறைச்சு வேற ஒரு இடத்துக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்து வச்சிடறாரு கர்சன். இந்த நேரமா பார்த்து மகாராஜா கர்சனை கூப்பிட்டு, நான் உனக்கு 3 வாய்ப்பு தரேன். முதலாவது வாய்ப்பு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, 2வது மன்னிப்பு கேட்கறது, 3வது மன்னிப்பு கேட்கறது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா கூட நான் உன்னை விட்டுறேன்னு சொல்றாங்க. ஆனா கர்சன் விடாபிடியா, நீயே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் இந்த விஷயத்தை விட்டுறதா இல்லைன்னு சொல்றாரு. சரிப்பா தம்பி, கடைசியா உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த பரிசை வாங்கிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கையை தட்டுறாரு. கையை தட்டி பார்க்கும்போது பின்னாடி போனா இல்லையா லீலாவதியை எப்படியோ அந்த மகாராஜா கண்டுபிடிச்சு அவன் கூட இருந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராங்க. இப்ப மகாராஜா சொல்றாரு, இவ வயித்துல இருக்க குழந்தை யாருதுன்னு கேட்டா இவன் தான் அவனுடைய அப்பான்னு சொல்லுவான். இப்ப என்ன செய்ய போறேன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. கையில இருந்த ஒரே ஒரு உறுதியான சாட்சி இந்த லீலாவதி தான். அவளையும் தொலைச்சதுனால இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் கர்சன். இப்ப கோர்ட்டு கேஸும் வந்துருச்சு. இப்ப கோர்ட்டுக்கு வந்துட்டு உள்ள வரும்போது இவனுடைய பாதத்தை மக்கள் எல்லாரும் கையில தாங்குறாங்க. அந்த மாதிரி கெத்தா உள்ள என்ட்ரி ஆகும். கோர்ட்டுக்குள்ள வந்தாலும் கூண்டுல ஏற மறுக்கிறாரு மகாராஜா. இப்ப அவருடைய சேர்லயே உட்கார்ந்துகிட்டு எந்த கேள்வினாலும் இங்கேயே கேளுங்க, நான் இப்படியே பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. இதுக்கு ஜட்ஜும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அவருக்கு எதிரான கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கர்சனோட வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாரு. கர்சன் கட்டுரைகள் மூலியமா இவளுடைய நல்ல பேருக்கு பங்கம் விளைவிக்கிறதா இவர் சொல்லி நஷ்டீடு வழக்கு போட்டு 50,000 கேட்கிறாரு. ஆனா அவர் கட்டுரையில எழுதுனது எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு சாட்சியங்களை விசாரிக்க ஆரம்பிக்கும். முதலாவது ஒரு டாக்டர் கூப்பிட்டு அவரை பத்தி அவருடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்றாங்க. அவரும் கொடுத்ததுக்கு அப்புறமா, நான் நிறைய விஷயங்கள்ல நான் நோட் பண்ணிருக்கேன், நம்மளுடைய மகாராஜாவுக்கு ஒரு மேக நோய் இருக்கு. அவர் எப்பவுமே நிறைய பெண்களுடைய தொடர்பு வச்சதுனால அவருக்கு இந்த நோய் வந்திருக்கு. அவருடைய பேர் எழுதின நிறைய சீட்டுகள் எடுத்துட்டு நிறைய கர்ப்பிணி பெண்கள் அபார்ஷனுக்காக என்கிட்ட வருவாரு. அவருடைய பேர் தான் அந்த சீட்ல எழுதியிருக்கும், அதனால அவர் தான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு எனக்கு தெரியும். அவருக்கு இந்த மேக நோய் இருக்கிறது எனக்கு எப்பவோ தெரியும், இதை நான் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். காலப்போக்கில் பெண்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பு குறைச்சிக்க சொன்னதுனால எனக்கும் அவருக்கு விரிசல் ஏற்பட்டுதுன்னு சொல்றாங்க. நிறைய பெண்களுடைய தொடர்பு வச்சுக்கிறத நீங்க தவிர்க்கணும்னு சொன்னதுனால எனக்கும் அவருக்கும் நிறைய விரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மகாராஜாவுக்கு ஆதரவா ஒரு வக்கீல் களமிறங்குறாரு. அதுக்கு முன்னாடி மகாராஜா முந்திக்கிட்டு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாய்லாந்து போயிருந்தேன், அங்க நிறைய மருந்துகள் சாப்பிட்டதுனால ஏற்பட்ட கொப்பளத்தை இவர் மேக நோயின்னு பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. இப்போ மகாராஜாவோட வக்கீல் பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் கிட்ட கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றாரு. அவருடைய பேர் எழுதுனதா நிறைய லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது அவர் தான் காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கூட அவர் அந்த லெட்டர்ல அவருடைய பேர் எழுதி இருந்திருக்கலாம். அதுக்காக லெட்டர்ல பேர் எழுதுனதை வச்சது மட்டும் மகாராஜா தான் அந்த பெண்களுடைய கர்ப்பத்துக்கு காரணம்னு இவர் சொல்றது ரொம்பவுமே நகைப்பா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதை கேட்டு பயங்கரமா கோவப்பட்ட அந்த டாக்டர், நீங்க வேணா வேற ஒரு டாக்டரை வச்சு அவருடைய தேகத்தை செக் பண்ணி பாருங்க, அவருக்கு கண்டிப்பா மேக நோய் இருக்கும், அப்படி இல்லைன்னா நான் என்னோட தொழிலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. அதே மாதிரி கோர்ட்டும் அவருக்கு வேற ஒரு செக் பண்றதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. அடுத்ததான் மகாராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, நேற்று நைட்டு லீலாவதியை கல்யாணம் பண்ணுவேன், அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன் நேரத்து தான் லீலாவதி நீ அவசர அவசரமா கல்யாணம் பண்ணியாம என்னப்போ, இல்ல 8 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கல்யாணம் பண்ணேன், அவ வயிற்றுல இருக்கிறது என் குழந்தைங்கிறப்போ ஏன் அதை அடிக்கடி அழுத்தி சொல்ற, அது உங்க குழந்தை தான், நாங்க எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு கர்சன் அவருடைய வக்கீல வச்சு வாதாட ஆரம்பிக்கிறாரு. கர்சனோட வக்கீலும் நேற்று நைட்டு நடந்த இவங்களுடைய கல்யாணத்தை பத்தியும் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு மகாராஜா லட்ல விஷத்த கழுத்தை கொடுத்ததை பத்தியும் எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. இப்போ ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக விட்னஸ் பாக்ஸ் கூட வர சொல்றாங்க. ஹீரோவை பார்த்து, நீங்க இதுக்கு முன்னாடி அந்த பாத பூஜையை பாத்திருக்கீங்களான்னு சொன்னப்போ, ஆமா நான் கண் கூட பாத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த கிஷோரிங்கிற பொண்ணு அந்த பாத பூஜையில அவர் கூட இருந்ததை நான் பாத்திருக்கேன், அப்பதான் எனக்கு இந்த பாத பூஜையை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. மகாராஜோட வக்கீல் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு, கிஷோரிக்கு விருப்பத்தோட அது பண்ணிட்டு இருந்தாலா இல்ல விருப்பம் இல்லாம மகாராஜா கட்டாயப்படுத்தினாரான்னு கேட்கிறாரு. அதுக்கு கிஷோரி முழு சம்மதத்தோட தான் அந்த பாத பூஜையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. உடனடியா அந்த வக்கீல், அவ்வளவுதாங்க கேஸே முடிஞ்சிருச்சு, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு போச்சு, இவன் அதை பார்த்துட்டான், அதனால அந்த பொண்ணு கிட்ட கல்யாணம் வேணும்னு சொல்லி
சொல்லியிருக்கான். கல்யாணம் வேணாம்னு சொன்னதுனால அந்த பொண்ணு மனசுடைந்து போய் தற்கொலை பண்ணியிருக்கா. இதுக்கும் மகாராஜாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவன் தேவையில்லாம கட்டுரைகளை எழுதி மகாராஜாவுடைய பேரை கெடுக்கிறான்னு சொல்லி வாதத்தை முடிக்கிறான். கர்சன் அவனுடைய பேச்சையே ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னது, நான் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன், கலாச்சாரங்கள் பத்தி எனக்கும் நிறைய தெரியும். ஆனா எந்த ஒரு கலாச்சாரம் ஒரு பொண்ணை மூட நம்பிக்கை காமிச்சு இது ஒரு சேவைன்னு சொல்லி இன்னொருத்தன் கூட படுக்கையை பகிர்ந்துக்க வைக்கணும்னு எழுதவே இல்லை. அப்படி நீங்க அநியாயமா இதை செஞ்சுக்கிட்டு இதை கடவுள் செய்ய சொன்னார்னு சொல்றது மிகப்பெரிய அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து, நீங்க இருக்கிற யாராவது ஒருத்தங்க வந்து சாட்சி சொன்னா கூட நம்மளால இந்த மகாராஜுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா நீங்க யாரும் வந்து சாட்சி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஹீரோவுடைய அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் சாட்சி சொல்றேன்னு அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா அநியாயத்தையும் அத்தனை பேர் முன்னாடியும் ஓப்பனா சொல்றாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. இவங்க சாட்சி சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் நான் சொல்றேன்னு மகாராஜாக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. மகாராஜாவுக்கு தண்டனை கிடைக்குது. மகாராஜா தான் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு நிரூபணம் ஆகுது. அதோடைய வெளிப்பாடா மகாராஜா கோர்ட்டை விட்டு வெளியே வரும்போது இத்தனை நாள் அவருடைய பாதத்தை கையில தாங்கின ஜனங்க எல்லாருமே இன்னைக்கு மகாராஜாவை பார்த்து ஒரு அசிங்கமான பார்வையை தான் நீட்டுறாங்க. இதை பார்த்த உடனே மகாராஜாவுக்கு நம்மளுடைய சாம்ராஜ்யம் சரி இதுன்னு தெரிய ஆரம்பிக்குது. கர்சனும் அவனுடைய போராட்டத்துல ஜெயிச்சிட்டு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கற்பனை கதை கிடையாது, உண்மையாவே பெண்களுக்கு நடந்த ஒரு கொடுமையான உண்மை கதை தான். இந்த படத்துடைய ரீகேப்பும் என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.